டாக்டர், இப்போ ஒருத்தவங்களுக்கு அபார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எப்ப அவங்க பிரெக்னன்சி பிளான் பண்ணலாம்? இப்போ ஒருத்தவங்க ரீசெண்டாக அபார்ட் ஆயிருக்குன்னா, அவங்களுக்கு மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிறது நல்லது. அந்த 3 மந்த்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா, அவங்க சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஹீமோகுளோபின் அளவு எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் நார்மலாக இருக்கா, எனி அதர் சிபிசிலேருந்து டோட்டல் கவுண்ட்டு, ஆர்பிசியாக இருக்கட்டும், பிளேட்லெட் கவுண்ட்டாக இருக்கட்டும், சுகர் லெவல் எப்படி இருக்குது, பிபி லெவல் எப்படி இருக்குது, இது எல்லாமே ஒரு ஜென்ரல் செக்கப் எடுத்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மோர் தென் 4 டைம் 5 டைம் மேலே அபார்ஷன் ஆகுதுன்னா, அது என்ன காசுனாலும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான காசு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆன்டி பாஸ்போலிபிட் ஆன்டிபாடி டெஸ்ட்னு சொல்லிட்டு மதருக்கு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து லைக் கப்பிள் கேரியோடைப்பிங், அவங்க குரோமோசோமில் எதனா அப்நார்மலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதில் எதனா குறைபாடு இருந்தால் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன் அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அபார்ஷன் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான அபார்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி இந்த டெஸ்ட்டஸ் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் அபார்ஷன் ஆனால்.